மாயாவின் பிரிவோம் சந்திப்போம். புஷ்பராஜும் வைத்தியலிங்கமும் இணை பிரியாத சிநேகிதர்கள். 2 பேருக்கும் திருமணமாகி வைத்தியலிங்கத்துக்கும் வினோதனும் புஷ்பராஜுக்கு சைந்தவியும் பிறக்கிறாங்க. அவங்களோட நட்பை அடுத்த சந்ததிக்கு தொடர விரும்பினவங்க வினோதனுக்கு சைந்தவிதான்னு 2 பேரையும் ஜோடியா சேர்த்து பேசுறாங்க. பருவ வயசுக்கு வந்ததும் வினோதன் சைந்தவிய ரொம்ப நேசிக்க தொடங்குறான். குழந்தை பருவத்திலிருந்தே வினோதனோட வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்கிட்ட இயல்பாவே நெருங்கி பழகிட்டு இருக்கிறா சைந்தவியும். சைந்தவியோட வாழ்க்கையில எதிர்பாராத விதமா மாதவன் குறுக்கிடுறான். முதல் சந்திப்பிலேயே 2 பேருக்கும் ஒரு ஈர்ப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலேயே காதல் வயப்படுறாங்க. அதுக்கப்புறம் மாதவனுக்கும் சைந்தவிக்கும் சந்திக்கிற வாய்ப்பு இல்லாம போயிடுது. காலங்கள் போகுது. சைந்தவிக்கு பெற்றோர்கள் பேசி வச்சபடியே வினோதனோட திருமணம் நிச்சயம் செய்யறாங்க. அவ ஒரு சூழ்நிலை கைதியாகிறா. ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கும் தன்னை நேசிக்கிற வினோதனை ஏமாற்ற மனசு இல்லாமலையும் எதிர்ப்பு எதுவும் சொல்லாம இருந்துடுறா. மீண்டும் திடீர்னு அவ வாழ்க்கையில வர்ற மாதவன் திருமணத்தை நடத்த விடுறானா? சைந்தவி தான் விரும்புற மாதவனை ஏத்துக்கிறாளா இல்ல தன்னை விரும்புற வினோதனை ஏத்துக்கிறாளான்றது தான் இந்த கதை. இவங்க வாழ்க்கை படகுல நாமும் கொஞ்சம் பயணிப்போம். மாயாவின் பிரிவோம் சந்திப்போம். அத்தியாயம் 1. சைந்தவி தன் பிளாட்ல இருந்து வெளிப்பட்டு எதிர் பிளாட்டோட கதவை திறந்து உள்ள நுழைஞ்சா. அவ எதிர்பார்த்து வந்த வினோதனோட தாய் அஞ்சுகம் அம்மால அந்த ஹால்ல காணும். அடுத்திருந்த சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தா. அங்கேயும் அவங்க இல்ல. கையில கொண்டு வந்திருந்த சட்னி நிறைஞ்ச எவர் சில்வர் டப்பாவை சமையல் அறை மேடை மேல வச்சுட்டு, ஆன்ட்டி ஆன்ட்டி எங்க இருக்கிறீங்க அப்படின்னு அழைச்சிக்கிட்டே திரும்பினவ யார் மேலேயோ மோதி பிரேக் போட்டாப்ல சட்டுன்னு நின்று நிமிர்ந்து பார்த்தா. மோதினது வினோதன் மேலதான்னு தெரிஞ்சதும் விலக தொடங்கினா. கள்ள சிரிப்போட அவளை நோக்கி முன்னேறினான் வினோதன். அவன் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட சைந்தவி பின்பக்கம் நகர தொடங்கினா. பேபி, இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. நான் கேட்டதை கொடுக்கற வரைக்கும் உன்னை இந்த இடத்த விட்டு நகர விட மாட்டேன் அப்படின்னவன் இன்னும் முன்னேறி அவளை நெருங்கினான். அச்சச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு கண்களை உருட்டி கேலி பேசினவ சட்டுன்னு பின்னால நகர்றதை நிறுத்தி நேரா நின்று அவன் பார்வையோட தன் பார்வையை கலக்க விட்டா. ஏய், இப்ப கொடுக்க போறதானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவன் கேட்டான். இதோடா உனக்கு கொடுக்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேனாக்கும் அப்படின்னு நாக்க நீட்டி கண்களை உருட்டி அழகு காட்டினவ சட்டுன்னு பக்கவாட்டுல விலகி சமையலறை வாசலை நோக்கி வேகமா எட்டு எடுத்து வைக்க தொடங்கினான். அவளை போக விடாம பட்டுன்னு கை நீட்டி அவளோட கரத்தை பற்றினவன், நீ கொடுக்காட்டா போகுது, நானே கொடுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை தன் பக்கத்துல இழுத்து அணைக்க முற்பட்டான். ஐயோ ஆண்டி, இங்க பாருங்க உங்க மகனை அப்படின்னு வாசல் பக்கமா பார்த்து அவ கத்தினதும் சட்டுன்னு அவளை விடுவிச்சவன் மேடை பக்கமா திரும்பி நின்னுக்கிட்டு மேடை மேல இருந்த கழுவி வச்ச பாத்திரங்கள்ல எதையோ தேடுறவ மாதிரி உருட்ட தொடங்கினான். அவனோட இந்த செய்கையை பார்த்து கலகலன்னு சிரிச்சவ வேகமா ஹாலுக்குள்ள ஓடி போய் அங்கிருந்து அவனை பார்த்து இன்னும் சத்தமா சிரிக்க தொடங்கினான். தான் ஏமாற்றப்பட்டது தெரிஞ்சு வெட்கம் உண்டாக அவளோட குறும்புத்தனத்தை ரசிச்சவனோட கையில பாத்திர கூடையில கிடந்த பருப்பு கடையிற மத்து அகப்பட அதை எடுத்துக்கிட்டு அவளை துரத்தினான். அவளோ சிரிப்பை சிதற விட்டபடி சோஃபாவை சுத்தி லாவகமா அவனுக்கு பிடிபடாம ஓடிக்கிட்டு இருந்தா. என்னடா அது, சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படியா விளையாடுவீங்க? குளியல் அறையில இருந்து தலையில துவாலைய சுத்திக்கிட்டே வெளியில வந்த அஞ்சுகம் அம்மாள் கேட்டாங்க. 2 பேரும் கப்பு சிப்புன்னு அடங்கி நின்னாங்க. அவ தான் சின்ன பிள்ளை, நீயுமா அப்படின்னு கண்டிச்சபடியே வந்தவங்க தன் மகன் பின்னால மறைக்க முயன்ற மத்து கண்ணுல படவும், இது என்னடா மத்து கொண்டு வந்து அவளை அடிக்க துரத்துறியா? எங்க அடுக்கும் இது? முதல்ல அதை கீழே போடுடா, படக்கூடாத இடத்துல பட்டு தொலைக்க போகுது. வழக்கம் போல அம்மாவோட சப்போர்ட் அவளுக்கே இருக்க அவனுக்கு கொஞ்சம் ஏமாற்றம். அம்மா, என்ன நடந்ததுன்னு தெரியாமலே இப்பவும் நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு மெல்லிய குரல்ல தொடங்கினான் வினோதன். கண்கள்ல குறும்பு மின்ன, என்ன வினோ, நடந்ததை ஒண்ணு விடாம அப்படியே ஆண்டி கிட்ட சொல்ல போறியா? சொல்லு பார்க்கலாம், ஒரு பொய் கூட கலக்காம உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சைந்தவி சிரிப்பு கடையில அவனை பார்த்து கேட்கவும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஐயோ, இவ என் வாய பிடுங்கி என்ன மாட்டி வச்சிருவா போலவே. பரவாயில்ல,
என்ன சொன்னாலும் அம்மா சப்போர்ட்டு என்னைக்குமே உனக்கு தானே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஒரு கதையை சொல்லிக்கிட்டு? நீ ஏன் ஆரம்பி. நீ வந்த வேலை என்ன, அதை முதல்ல சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவளை மாட்டி விட்டான். தலையை தட்டி கொஞ்சம் யோசிச்சவ, ஆண்டி, அம்மா தேங்காய் சட்னி கொடுத்து விட்டாங்க. நீங்க சாம்பார் வச்சிருக்கீங்களாமே, அதை எடுத்துட்டு வர சொன்னாங்க. சட்னியை கிச்சன் மேடையில வச்சுட்டேன் அப்படின்னு கோர்வையா சொல்லி முடிச்சா. ஓ, நான் இன்னும் சாம்பார் தாளிக்கலையே கண்ணு. வினு கிட்ட கொடுத்து அனுப்புறேன். உனக்கு நேரம் ஆகுதுன்னா நீ போய் தயாராகு செல்லமே அப்படின்னு சொன்னவங்க தன்னோட 2 விரலால சைந்தவியோட கன்னத்தை கிள்ளி தன் உதட்டுல எடுத்து வச்சாங்க. தன் தாயை பொறாம நரைஞ்ச கண்களோட பார்த்தவன் சைந்தவி பார்வையை சந்திச்சப்போ ஏதோ செய்தியை தெரிவிக்க முயன்றான். அவனை அசட்டை பண்ணின சைந்தவி மான் மாதிரி துள்ளி குதிச்சு அவளோட ஃப்ளாட்டுக்கு ஓடினான். இன்னும் குழந்தையாவே இருக்காடா, வாஞ்சையோட அவளை பார்த்துக்கிட்டே மகன்கிட்ட சொன்னாங்க அஞ்சுகம் அம்மாள். நகரத்திலேருந்து ஒதுக்கப்புறமா இருந்த அந்த அமைதியான இடத்துல 4 அப்பார்ட்மெண்ட் கொண்ட ஃப்ளாட்ல முதல் மாடியில் இருக்கிற 2 அப்பார்ட்மெண்ட்டையும் நண்பர்களான வைத்தியலிங்கமும் புஷ்பராஜும் ஏறக்குறைய 20 வருஷங்களுக்கு முன்னாடியே விலை கொடுத்து வாங்கி குடியேறியிருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே உயிர் நண்பர்கள். அவங்கள தொடர்ந்து அவங்களோட குடும்பமும் ஒற்றுமையா இருந்துட்டு இருக்கு. வைத்தியலிங்கம் அரசு அலுவலகத்துல அக்கௌண்டண்டா வேலை பார்க்கிறார். புஷ்பராஜ் சொந்த வியாபாரம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஒன்றுல பல்பொருள் வணிக அங்காடி நடத்திட்டு இருக்கார். குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க நண்பர்களா இருந்ததுனால வைத்தியலிங்கம் அஞ்சுகம் தம்பதிக்கு வினோதன் பிறந்து அடுத்த 3 மாசத்துல புஷ்பராஜ் புவனா தம்பதிக்கு சைந்தவி பிறந்ததும் அவங்க 2 பேரையும் இணைச்சு பார்க்க தொடங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு புஷ்பராஜ் புவனா தம்பதிக்கு 2வது பெண்ணா ஆராதனா பிறந்திருந்தா. அஞ்சுகம் உடல்நிலை காரணமா ஒன்னோட நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா 3 பிள்ளைங்களுமே அந்த 2 வீட்லயுமே செல்ல பிள்ளைகளா வலம் வர்றவங்க. இருந்தாலும் குறிப்பிட்ட வயசு வந்ததும் தத்தம் வயசுக்கு ஏற்ற விளையாட்டுத்தனங்கள்லையும் ஈடுபட தொடங்கினாங்க. 12வது வரைக்கும் ஒரே பள்ளியில ஒன்னா படிச்ச வினோதனும் சைந்தவியும் கல்லூரி காலத்துல வேற வேற பாடப்பிரிவை எடுத்து பிரிஞ்சிருந்தாங்க. வினோதன் எடுத்து படிச்ச காமர்ஸ் படிப்பையே ஆராதனாவும் தேர்வு செஞ்சு படிச்சா. அவன் கல்லூரி 3வது வருஷம் பயிலும் போது ஆராதனா முதல் வருஷத்துல சேர்ந்தா. எல்லாத்துலயுமே முதலா வர்ற வினோதன் ஆராதனாவுக்கு எப்பவுமே ஒரு ஹீரோ தான். வினோதனும் சைந்தவியும் ஜோடிகளா சித்தரிக்கப்பட்டு வருங்கால தம்பதிகளாவே 2 வீட்டாராலையும் நடத்தப்பட வினோதன் மனதாலையும் சைந்தவியோட நெருங்க தொடங்கினான். திருமணத்துக்கு முன்னாடி அச்சாரமா அவகிட்ட அவன் கேட்ட முத்தத்தை தான் அவ தர மறுத்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு சட்னி சாம்பார் பரிமாற்றத்தினால 2 பேருக்குமே கொஞ்சம் லேட் ஆகிட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து அவசரமா வெளியேறின சைந்தவிய தான் தன்னோட 2 சக்கர வாகனத்துல கொண்டு விடுறதா வற்புறுத்திக்கிட்டு இருந்தான் வினோதன். ஆனா தான் வழக்கம் போல பேருந்துலயே போய்க்கிறதா அவன்கிட்ட விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காலை தென்றல்ல அலைப்புற்றுக்கிட்டு இருந்த அவளோட துப்பட்டா பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருந்த வினோதன் பார்வையில மாறுதலை உண்டு பண்ணவே அவளை நிக்க சொல்லி அவளோட மேல் துப்பட்டாவை பறக்காத அளவுக்கு ஒழுங்கு பண்ணிவிட்டான். அந்த நெருக்கம் தந்த பரவசத்துல அவங்க நின்னுகிட்டு இருந்த இடத்தையும் மறந்து அவளை இன்னும் நெருங்கி வந்து, பேபி, அட்லீஸ்ட் இங்கேயாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு தன்னோட இடது கன்னத்தை ஒரு விரலால தொட்டு காட்டி கண்கள்ல கெஞ்சலோட கேட்டான். சுற்றுமுற்றும் பார்த்தவ, என்ன வேணும், இங்க வச்சு பேசுற பேச்சா இது? முகம் சங்கோஜத்துல சிவக்க எரிச்சலோட கேட்டா. பிராங். சாலையில இவங்களை தாண்டி போன கார்ல இருந்து நாராசமா ஒலிச்ச ஹாரன் ஒலி 2 பேரையுமே சுயநிலைக்கு கொண்டு வந்தது. இவங்களை கடக்கும் போது அந்த காரோட வேகம் கொஞ்சம் மட்டுப்பட்டாப்புல தோன்றினதோட திறந்திருந்த கண்ணாடி ஏறிக்கிட்டு இருந்ததையும் கவனிச்சா சைந்தவி. யாராவது நம்மளை தெரிஞ்சவங்க கார்ல இருப்பாங்களோ? இந்த வினோதன் வேற பொது இடத்துல இவ்வளவு நெருக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கானே, எண்ணம் படபடத்துது. அப்பா, என்ன சத்தம் இது! உயர் ரக காரா இருந்தாலும் நாராசமான ஹாரன் சத்தத்தால இந்த காரோட அழகே கெட்டு போனாப்ல எனக்கு தோணுது. கடந்து போன காரோட பின்புறத்தை பார்த்து முணுமுணுத்தான் வினோதன். சைந்தவி கிட்ட திரும்பி, அப்போ இன்னைக்கு சாயந்தரம் இல்ல இரவு மொட்டை மாடிக்கு வர்றியா? அது நல்ல இடம் தானே? கண்கள்ல கெஞ்சலும் விரகமும் எஞ்ச நிக்க மன்றாடிக்கிட்டு இருந்தான் அவகிட்ட. ஐயோ, முதல்ல ஆபீஸ்க்கு போயிட்டு வா அப்படின்னு அவ வெடுக்குன்னு திரும்பி பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தா. அத்தோட அவளோட கோபத்தை அதிகரிக்க விரும்பாத வினோதனும் தன்னோட 2 சக்கர வாகனத்தை திருப்பி எதிர்பக்கமா செலுத்திக்கிட்டு போனான். சைந்தவி பாக்குறவங்க மனசை கொள்ளை கொள்ற 26 வயசு மங்கை. பிறந்ததுல இருந்தே வினோதனுக்குத்தான அச்சாரம் போடப்பட்டிருக்கிறவ.
+2 வரைக்கும் வினோதனோட ஒரே பள்ளியில் படித்தவ. கல்லூரியில் சேரும்போது தன் விருப்ப பாடமான பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிஷன் பாடத்தை எடுத்து படித்து தன்னையும் மற்றவங்களையும் உடல் நலம் பேணுறதுல ஆர்வம் கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கிறவ. அவளோட திறமை படிப்பு மூலமாக மதிப்பெண்ணில் வெளிப்பட்டு அந்த பேர் பெற்ற மருத்துவமனையில் டயட்ரிஷனாக வேலையும் கிடச்சிது, நல்ல ஊதியமும் கிடச்சிட்ருக்கு. வினோதன் ஒரு சராசரி உயரத்தோட நல்ல சிவந்த நிறம் கொண்டவன். தன்னோட பிறவி காரணமே சைந்தவியை திருமணம் பண்ணிக்கிட்டு அவளோட வாழறது தான்ற எண்ணம் கொண்டவன். அவனோட நிறத்துக்காகவே சைந்தவியோட தோழிகள் பலரும் அவனோட பழக ஆசைப்பட்டு நெருங்கினாலும் அவனோட பார்வை நேர்கூட சைந்தவி மேலேயே இருக்கிறத கண்டு பொறாமை கூட படுறது உண்டு. பிகாம் படிச்சுட்டு ஒரு ஆடிட்டர் கிட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறான். பேருந்துல இருந்து அந்த குறிப்பிட்ட நிறுத்தத்துல இறங்கினவ தன்னோட கை கடிகாரத்துல மணியை பார்த்து 10 நிமிஷம் லேட் ஆயிட்டதுல கொஞ்சம் பரபரப்படைஞ்சு ஓட்டமும் நடையுமா சுக நிவாசன்னு பேரிடப்பட்ட அந்த பெரிய பங்களாவோட வாசலுக்கு வந்தா. இவளை கண்ட காவலாளி சலாம் போட்டபடி பெரிய கேட்ல இருந்த சின்ன ஆள் நுழையிற கதவை திறந்து விட்டான். புன்னகையோட அவனுக்கு பதில் வணக்கம் தெரிவிச்சவ அவசரமா உள்ள நுழைஞ்சா. குட் மார்னிங் ஆண்டி சொல்லிக்கிட்டே கீழ்த்தளத்துல இருந்து அந்த பெரிய அறைக்குள்ள நுழைஞ்சவளுக்கு அங்க படுக்கை காலியா கிடந்ததை கண்டு ஏமாற்றம் மிஞ்சினது. பரபரன்னு அறையை விட்டு வெளியேறி கண்ணுல தென்பட்ட ஒரு எடுபிடி பையனை அழைச்சி அம்மா எங்க அப்படின்னு விசாரிச்சான். ஐயோ மேடம், அம்மா தோட்டத்துல இருக்கிறதா சொல்ல சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன். பின்பக்க தோட்டத்துல தான் இருக்காங்க, நீங்க வந்ததும் உங்களை அங்க வர சொன்னாங்க அப்படின்னபடி தலையை சொரிஞ்சான். ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு, இன்னும் உள்ளேயும் வெளியிலையும் நடந்துகிட்டு இருந்தா சரியான நேரத்துக்கு வேலைக்கு போய் சேர முடியாது போலவே. மனசுக்குள்ள மணியை கணக்கு போட்டவ வேகமா நடந்து வீட்டோட பின்பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தா. அங்க அந்த மாளிகையோட உரிமையாளரான கல்யாணி அம்மாள் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சுறுசுறுப்போட காணப்பட்டாங்க. இவளை கண்டதும் முகங்கொள்ளா சிரிப்போட இவளை நோக்கி கையசைச்சு பக்கத்துல அழைச்சாங்க. எப்பவும் ரொம்ப சுத்தமா தான் இருப்பாங்கன்னாலும் காலையில இந்த நேரத்துல அநேகமா படுக்கையில தான் அவங்கள பார்த்து இவளுக்கு பழக்கம். சக்கரை குறைபாடு காரணமா காலை நேரத்துல அவங்களால சீக்கிரம் எழுந்து சுறுசுறுப்பா நடக்க முடியறதில்ல. கொஞ்சம் லேட்டா தான் படுக்கையில இருந்து எழறது வழக்கம். அவங்களோட உடற்பயிற்சியும் சாப்பாட்டையும் கவனிச்சுக்கிறதுக்கு கடந்த 3 மாத காலமா காலை 7லிருந்து 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் இவங்களை சந்திச்சுட்டு போறது சைந்தவியோட தினப்படி வழக்கம். குட் மார்னிங் சைந்தவி. குட் மார்னிங் ஆண்டி. என்ன ஆச்சரியம், இவ்வளவு சுறுசுறுப்பா காலையிலேயே தோட்டத்துல, அதுவும் ரொம்ப அழகா வேற தெரியுறீங்க. சும்மா சொல்லாத, நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணு. என்ன சொல்றியா? எனக்கு என்னம்மா வயசான காலத்துல அப்படின்னு சொன்னாலும் லேசா வெட்கப்பட்டாங்க. என்ன ஆண்டி விசேஷம்? உனக்கு விஷயம் தெரியாதா? என் மகன் இன்னைக்கு வர்றான். ஓ, வெளிநாட்டு வேலை முடிச்சுட்டு இன்னைக்கு வர்றாரா அப்படின்னு அவ கேட்கும் போதே மனசுக்குள்ள சின்ன சுணக்கம் உண்டாச்சு. என்ன சுணக்கம்? சைந்தவி கல்யாணி அம்மா கிட்ட வேலையில சேர்ந்தது ஞாபகம் வந்தது. யோகா கிளாஸ் எடுக்கிற இவளோட தோழியை சந்திக்க போயிருந்தப்போ கல்யாணி அம்மாவை பார்த்தா. தொடர் இருமல் காரணமா கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்த அவங்கள பழக்க தோஷத்துல தங்கிட்ட இருந்த நீரை எடுத்து கொடுத்து முதுக நீவி விட்டா. இந்த அனுசரணையான செயல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போக அவளோட பேச்சு கொடுத்து அவளோட படிப்பை பத்தி தெரிஞ்சதும் தன்னை தினமும் 1 மணி நேரம் காலையிலையும் மாலையிலையும் வந்து சந்திச்சு தன்னோட டயட் தேவைகளை கவனிக்க வேண்டி கேட்டாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டபடி சிரத்தையா வந்து பார்த்துக்கிட்டவளுக்கு பிரதிபலனா நல்ல தொகையை சம்பளமா அவங்க கொடுக்க அவ அதை மறுக்க பிடிவாதமா ஒத்துக்க வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான்னோ அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான்னோ அவன் வர்ற வரைக்கும் இவங்களால முடிவு எடுக்க முடியுன்றதுனால அந்த சம்பள தொகையும் அவங்க நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவன் வந்து இதை மறுபரிசீலனை செய்வான்னு ஒரு வார்த்தை சேர்த்தே சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இவளோட வேலை பிடிக்காமலோ இல்ல சம்பளம் கூடுதல்னு கருதியோ இவளை நிறுத்திடுவானோ? இப்பதான் தன் சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை தன் தந்தைக்கு உதவியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. இந்த வருமானம் நின்னு போனா அவருக்கு செய்யற உதவியும் நின்னு போகுமே, அந்த வருத்தம் தான், வேற என்ன. ஓகே ஆண்டி, இன்னைய பயிற்சிகளை தொடங்குவோமா அப்படின்னு தொடங்கி தோட்டத்திலேயே அன்னைய பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. இடையில கல்யாணி அம்மாவுக்குன்னு கொண்டு வரப்பட்ட சர்க்கரை இல்லாத சத்து மாவு கூழும் இவளுக்குன்னு வந்த காஃபியும் 2 பேராலையும் அருந்தப்பட்டு 8 மணியை தாண்டிட புறப்பட தயாரான சைந்தவி. தன் மகனை பார்த்துட்டு புறப்பட சொன்னவங்களை மறுத்து
சாயந்தரம் வந்து பார்த்துக்கிறதா சொல்லிட்டு அவசரமா அந்த இடத்த விட்டு போனா சைந்தவி. பாவம், சாயந்தரம் அவ சந்திக்க போற மனிதனால அவளோட வாழ்க்கையோட திசையே மாற போறது தெரிஞ்சிருந்தா அவனை சந்திக்கிறதையே தவிர்த்திருப்பாளோ? ஆனா விதி யாரையும் கேட்டு வேலை செய்யறது இல்லையே. காலை சரியா 7 மணிக்கு சுகநிவாசுக்கு வந்துடுற சைந்தவி சாயந்தரம் மருத்துவமனையில வேலை முடிவடைகிற நேரத்தை பொறுத்து தான் மீண்டும் வருவா. வழக்கமா அது கொஞ்சம் லேட்டா தான் இருக்கும்னாலும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போறதுனால கொஞ்சம் அதிக நேரம் கல்யாணி அம்மாவோட செலவிட்டுட்டு போவா. இன்னைக்கும் 1/2 மணி நேரம் லேட்டா உள்ள நுழைஞ்சவளை எதிர்கொண்ட எடுபிடி முதல்ல ஐயாவை பார்த்துட்டு அப்புறம் அம்மாவை பார்க்க சொன்னான். கொஞ்சம் கலவரத்தோட அந்த பெரிய ஹாலை ஒட்டி இருந்த அலுவலக அறைக்குள்ள அனுமதியை தொடர்ந்து உள்ள நுழைஞ்சா. மேஜை அடுத்திருந்த சுழல் நாற்காலியில அமர்ந்திருந்தவன் அவனேதானா? ஆமா, அவன்தான்.